அவன் பிரச்சனைகளுக்கு முடிவு அவன் கையில் இருக்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஆர்டர், நீங்க அசாவால கடலுக்கு அடிங்க. இது எப்படி அப்பா பிரச்சனைக்கு முடிவாக மாறும்? முன்னால கடல் இருக்கிறது, பின்னால படை இருக்கிறது. கண்ணியமானவர்கள், நல்ல விளையங்கோங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் புத்திய போடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள்ல புத்திய போடக்கூடாது. 5 நேரம் தொழுங்க, அல்லாஹ் உலகத்தை லேசாக்குவான். வித்திர தொழுங்க, அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கை தருவான். துஹா தொழுது பாருங்க, அல்லாஹ் ரிஸ்கில பரக்கத் தருவான். கண்ணியமானவர்களே, யகீன் உண்டாகும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. பிரசிடென்ட் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வராங்க, வந்து கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? மாணவர்களே, நல்ல விளைங்கோங்க, நாங்க உழைப்புல முதலாவது படிக்க வேண்டிய பாடம், எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்குது. மக்லூக் கிட்ட கேட்கிற இல்ல, மக்லூக் கிட்ட கையேந்திரது இல்ல. கண்ணியமானவர்களே, காலிக் அவனோட மட்டும்தான். சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே, அரசர்களுக்கு போயிட்டு தாவத் கொடுப்பாங்க. நாங்க ஏன் அனுப்பப்பட்டோம்னு சொன்னால், லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா ரப்பில் இபாத். அடியார்களை வணங்குவதை விட்டும் அடியார்களுடைய ரப்பாகி அல்லாஹ் அவனின் பக்கம் வணங்குவதற்காக வேண்டிதான் நாங்கள் வெளியாக்கப்பட்டோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் தொடர்பட வேண்டிய இடம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். எனக்கு என்ன நிலைமை உண்டாகினாலும் நான் கேட்க வேண்டிய இடம் அல்லாஹ். சஹாபாக்களுக்கு ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது படிச்சு கொடுத்த பாடம், நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஃபைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்கிறதாக இருந்தால் அல்லாஹ் கிட்ட மட்டும் கேளு. 13 வயசு புள்ளைக்கு நபியோங்க படிச்சு கொடுக்கிற பாடம். கண்ணியமான இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, உனக்கு என்ன வேணும்? உஸ்மான் ரலியல்லாஹு கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவர் சொல்றாரு, எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும், உங்களுக்கு தரையிலுமா? கண்ணியமானவர்களே, அவங்க சொன்னாங்க, அது எனக்கு தரையிலா. சரி, நீங்க நோய்வாய்ப்பட்டுக்கிறீங்க, நல்ல டாக்டர் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணவா? உங்களுக்கு நல்ல டாக்டர் உண்டு, உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணவா? கண்ணியமாலை பிரசிடென்ட் கேட்கிறாரு. அவங்க சொன்னாங்க, அந்த டாக்டர் தான் எனக்கு நோயே தந்திருக்கிறாங்க, அந்த டாக்டர் தான் எனக்கு நோயை தந்திருக்கிறான். சரி, 3வது கேட்டாங்க, உங்களுக்கு நிறைய பொம்பளை புள்ளைகள் இருக்குது, பைத்துல் மாலால ஏதாச்சும் உதவித்தொகை ஏற்பாடு செய்யவா? கண்ணியமானவர்களே, எனக்கு நம்பிக்கை வரணும், அல்லாஹ் அவன் கிட்ட சேர்றதை கொண்டு மட்டும்தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி தந்தாங்களோ அதுலதான் எனக்கு வெற்றி இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்திருக்கிறாங்க, இந்த வீட்டில மக்ரிப் பின்னால சூரத்துல் வாக்கியா ஓத